நமசிவாய. பிளாக்ல வந்து பர்சில் பணம் பறந்து வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்திருந்தோம் பல வருஷங்களுக்கு முன்னால். அது வந்து சின்னதா எழுதிக்கிறது, அதாவது பணம் மாதிரியே பணத்தோட சேர்த்து இது வைக்கிறது. இது வைக்கும்போது பார்த்தோம்னா அந்த பணத்துடைய ஒரு எனர்ஜிங்கிறது வந்து அதிகமாக நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அடிக்கடி வந்து இந்த பண எதுவும் வந்து தடைகள் இல்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்திருந்தோம். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நிறைய பேர் நம்மகிட்ட டைரக்டா வரக்கூடிய நிறைய பேர் அதற்கு பிறகு வந்து அதை வந்து ரெகுலரா பர்ஸ்ல ஒண்ணு, பாக்கெட்ல ஒண்ணுன்னு வச்சுட்டு வந்து ஒவ்வொரு தடவையும் வரும்போது இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன், இது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு டெஸ்டட் மெத்தட், அனைவருமே செய்யக்கூடியது. இதுக்கு வந்து நம்ம வந்து நேரம் காலம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு எண்ணுடைய சம்பந்தப்பட்டது. அந்த எண்ணையும் நம்ம வந்து சேர்த்து இந்த விஷயத்தோட நம்ம வந்து எழுதும்போது அந்த எண் அப்படின்றது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், தேவதை எண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த எண்ணோட நம்ம வந்து சேர்த்து எழுதும்போது இந்த விஷயம் வந்து அதிகப்படியாக பல்வேறு திசைகளிலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு ரூபமாக ஏதாவது ஒரு பணம் வந்துட்டு இருக்கும். சும்மா நம்ம வந்து பார்த்தோம்னா இப்ப இது வந்து ஒரு அன்பர், ஒரு பெண்மணி வந்து அவங்க வந்து நம்மளுடைய அந்த மூணூர்ல போட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து நான் வீட்டுல இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு வந்து வரதுக்குண்டான சான்ஸே இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். பணம் எல்லாம் அப்படி இப்படி வராது, நான் கேட்டாதான் கிடைக்கும் வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. ஆனா இது வந்து பண்ணும்போது பார்த்தோம்னா திடீர்னு வந்து அப்பா வந்தார் வீட்டுக்கு. அப்ப அப்பா வரும்போது, அப்ப இந்த மாதிரி யாராவது ரிலேட்டிவ்ஸ் வரும்போது அவங்க எந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போறாங்க. இதை செஞ்சுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாங்க. எதற்காக இதை சொல்றேன்னா, பணமே வரக்கூடிய ஒரு சோர்சஸ் எனக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒரு ரூபமாக அவர்களுக்கு வந்து ஒரு லாபமாக இந்த விஷயம் வந்து அமையும். இதுக்கு நீங்க தேவையானது வந்து சின்ன சைஸ் பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. விசிட்டிங் கார்டு சைஸ் பேப்பர் மாதிரி இருந்தா போறோம். இல்ல நீங்க வந்து ஃபுல் சைஸ் நோட்ல எழுதிட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டாலும் சரி. நமக்கு தேவை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் பேப்பர். அந்த பேப்பர் வந்து எடுத்துட்டு அந்த பேப்பர்ல 33 முறை ஏராளம் எண்ணிக்கை 3300, அதாவது 3300 வச்சுக்கோங்களேன். இதை சொல்லிட்டே எழுதுங்க. ஏராளம் எண்ணிக்கை 3300. இதை வந்து தொடர்ந்து சொல்லலாம். சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா சொல்லுங்க நான் சொல்லியிருப்பேன். ஒரு 520 அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணா இருக்கட்டும், வேறு ஒரு சில எண்ணாக இருக்கட்டும், தனித்தனியாக 520 தனியா சொல்லுங்க, 520 சொல்லாதீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளம் எண்ணிக்கை 3300 சொல்லிக்கொண்டே 33 முறை எழுதுங்க. அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கலாம், உங்களோட பர்ஸ்ல வைக்கலாம், உங்க பணப்பட்டி ஏதாவது இருந்தாலும் போட்டு வைக்கலாம். இதை பல முறை செய்யலாம். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் இல்ல. கான்செப்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு 33 டைம்ஸ் வந்து இந்த விஷயத்தை எழுதுறோம். அதை நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்றோம். அவ்வளவுதான். எனர்ஜைஸ் பண்றோம்னா அதை வந்து நம்ம வந்து பர்ஸ்லயோ அந்த பணம் கூட எல்லாம் வைக்கும்போது அதோடைய ஆற்றல்கள் வந்து பெருகும்படியான ஒரு விஷயமாக செய்து அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு பண வரவு அப்படின்றது ரெகுலரா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி தான். இதை நம்ம வந்து எழுதி வச்சு நம்ம வந்து பீரோல அந்த மாதிரியான ஒரு இடத்துல எல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் வைக்கலாம். நீங்க வந்து நோட்ல எல்லாம் நான் ஃபுல்லா எழுதலாம், எனக்கு டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா ஒரு நோட்ல நீங்க வந்து டெய்லி ஒரு பேஜ், ஒரு 40 பேஜ் நோட் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு பேஜ் எழுதிக்கோங்க. உங்களோட பில்லோல வச்சுக்கோங்க. மெயினா வந்து பர்ஸ்ல வைக்கும்போது அதிகப்படியான பலன் கிடைக்கும். பில்லோல வைக்கும்போது பார்த்தோம்னா அது ஒரு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏன்னா எல்லாமே ஆற்றல்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது பார்த்தோம்னா நம்மளுடைய தேடல் எங்க போகிறதோ அதை நோக்கிதான் அந்த ஆற்றல்கள் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பண ஆற்றல்கள் கொண்ட ஒரு எண்களும் சரி, வார்த்தைகளையும் சரி நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு இருக்கும்போது ஒரு நன்றாக பயன் தரக்கூடிய முறையாக இருக்கும். சோ இதை அனைவருமே செய்யலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைங்கிறத மறுபடியும் கூறிக்கொள்கிறேன். செய்து பயனடையுங்கள். நமசிவாய.